நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி இந்த வசனத்தோடு கர்த்தாவே என்னோடு பேசுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உம்முடைய சத்திய வசனங்களை பேசும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைபடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுதும் ஒரு விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் போகிறோம். ஆகவே எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் நாம் போகும் பொழுதும் ஒரு மனு கொண்டு போகிறோம், ஒரு கோரிக்கையை நாம் வலியுறுத்தி அந்த மனுவை செலுத்துகிறோம். ஆகவே இது ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. அது எதற்காக? நம்முடைய தேவைகளுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் இந்த அரசாங்கத்தில் பரிந்துரை செய்வதற்கோ அல்லது நம்முடைய பணி ஸ்தலத்தில் நாம் எந்த இடத்துல பணி செய்ய வேண்டுமோ அங்கு ஒரு கோரிக்கையை நாம் வைக்கிறோம். ஆகவே இது விண்ணப்பத்தை நாம் செலுத்துகிறோம். அதே போல் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் என்று நாம் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்து ஆண்டவருடைய நடத்துதலின்படி நடந்த தேவ பிள்ளைகள், அநேக தேவ பிள்ளைகளை சொல்ல முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், பல கவலையோடு இருப்பாங்க. ஆனால் இதை மற்ற எல்லாரிடத்திலும் சொல்லுவார்களே தவிர இயேசுவினிடத்தில் அந்த விண்ணப்பத்தை சொல்ல மாட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் நாம் வரும் பொழுது நாம் நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் பிலிப்பியர் நிருபத்தில் கூட சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமரும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். பொதுவாக நாம் ஆலயங்களில் கூடி வரும் பொழுதும் நாம் விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், மற்ற தேவைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரனும் சொல்கிறான், கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதாகமத்தில் அநேக ஜெப வீரர்கள் விண்ணப்பம் செய்து ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர்
அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய விண்ணப்பம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விண்ணப்பம் செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்வேன். அதற்கு தேவன் மாத்திரமே எனக்கு பதில் செய்வார், எல்லா காரியத்திற்கும் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பாதத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு ஏறெடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற விண்ணப்பம், பல தேவைகள் இருக்கிறதா? ஆண்டவரே, இந்த தேவைகளை நிறைவேற்றுவீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆகவே உம்முடைய பாதத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசித்த இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. எந்த ராஜா? எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எசேக்கியா ராஜா என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு ராஜா என்ன பண்ணுகிறார்? அவர் தன்னுடைய நாட்களிலே நல்ல ஒரு வேலைகளை பார்த்தார், தன்னுடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் இருந்தார், உத்தமமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ராஜா ஒரு நாட்களிலே வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். நான் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். கிட்டத்தட்ட முடிய போகிற ஒரு ஸ்டேஜ், இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அவர் மரிச்சிருவார். ஆகவே என்ன பண்ணுகிறார்? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டவராய் அவர் இருந்தார். அது என்ன வியாதி என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான என்ன பண்ணுகிறார்? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். அந்த வியாதியினால் மரிப்பது தான் அதனுடைய பலன் என்று அந்த வியாதியின் வீரியம் அப்படி இருக்கிறது. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வேளையில் ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். என்ன தீர்க்கதரிசி? ஏசாயா என்ற மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. வேதாகமத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா. இந்த தீர்க்கதரிசி இந்த எசேக்கியாவை சந்திக்கும்படி அவர் புறப்பட்டு வருகிறார். அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், எசேக்கியா பிழைக்க மாட்டார், நீர் போய் என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி அதே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொன்னபடியே ஒரு வார்த்தையும் மாறாமல் அதே வியாதிப்பட்டு மரணமடைய போகிற அந்த எசேக்கியா ராஜாவினிடத்தில் அவர் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எசேக்கியாவே, நீர் என்ன பண்ணுகிறீர்? ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசி நம்மளை பார்த்து அப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தேவ மனுஷனிடத்திலிருந்து, ஒரு தீர்க்கதரிசினிடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா? ஒரு நல்ல வேத வசனம் என் இருதயத்தை தேற்றுவதற்கு ஒரு வசனம் கிடைக்காதா என்ற நிலையில் தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் மாறாக அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அப்போ எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படி சொல்லிட்டாரே, எனக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போவார் என்று பார்த்தா அவர் என்ன சொல்லுகிறாரு? நீர் பிழைக்க மாட்டீர், நீரே என்ன பண்ணுங்க, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. அப்படின்னா என்ன? எல்லாரிடத்தையும் சொல்லிட்டு நான் செத்து போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன இந்த இடத்துல புதைங்க, இந்த கல்லறையில் வைங்க, எல்லாருக்கும் சொல்லிருங்க அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவனா இந்த எசேக்கியா ராஜா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, அதற்காக அவர் வருத்தப்படாமல் என்ன பண்ணுகிறார்?
சுவர் புறமாய். பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, 2ஆம் வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான்? இப்படி தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரே, ஒருவேளை தீர்க்கதரிசியை கூட்டு போய் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஏசாயா போயிட்டார். ஆனால் இந்த எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? சுவர் புறமாக திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிறார். ஆ கர்த்தாவே, உமக்கு முன்பாக உத்தமமாய் நான் நடந்தேனே, என்னை இன்னும் வாழ வைங்கப்பா என்று ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்தார். ஆகவே அவருடைய நம்பிக்கை அந்த தீர்க்கதரிசியின் மேலல்ல, மற்ற ஊழியர்கள் மேலல்ல, தன்னை வாழ வைக்கிற தேவனிடத்தில் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு மருத்துவருடைய ஒரு ரிப்போர்ட் நம்மை பயமுறுத்துகிறதா இருக்கிறதா? சிலர் இப்படி நம்மை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அது வியாதியின் காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு படிப்பின் சூழ்நிலையில் கூட நம்ம பார்த்து, இன்னும் இந்த படிப்பு படிக்கிறைய, இந்த படிப்பு படித்தா இவ்வளவுதான், இந்த வேலை பார்த்தா நீ எப்படி முன்னேற போகிற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது அந்த இயேசு நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை அந்த படிப்பின் மேலும் வேலையின் மேலும் தனக்கு விரோதமாய் தன்னை அற்பமாய் பேசின மனிதர்கள் மீது நாம் நம்பி கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் அல்ல. அல்லேலூயா. இந்த ராஜாவும் என்ன பண்ணுகிறான்? அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ, அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பி கொண்டு புலம்பி கொண்டு இல்லை, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏனென்றால் கர்த்தர் தான் வாழ வைக்கிறவர். ஆகவே அவர் சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்து அழுகிறார். அல்லேலூயா. எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்களை நம்பிக்கொண்டு, மாத்திரை மருந்துகளை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? மருத்துவம் எடுக்கிறது தவறே கிடையாது, தவறாக நினச்சிக்காதீங்க, அது தவறே கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஜீவனை எடுக்கவும் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று வேதம் சொல்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள், நீங்கள் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையில் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்கள் அறை வீட்டை மூடிக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில், ஏசப்பா உங்கள் பாதத்தை நான் பிடிச்சினேன் ஆண்டவரை, என்னை வாழ வைக்கிறவர் நீர், என்னை உயர்த்துகிறவர் நீர், என்னை வழி நடத்துகிறவர் நீர், உம்மை விடமாட்டேன் ஆண்டவரை. ஆண்டவருடைய பாதத்தில் அவரை விடாமல் பற்றி கொண்டு ஜெபித்து பாருங்கள். அதை விட மேலான கிருபை வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் எந்த துறையில் உயர வேண்டுமோ ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சாங்க. இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? ஏசப்பாவினிடத்தில் நோக்கி பார்க்கிறார். கர்த்தாவே, ஆண்டவரே என்னை வாழ வைங்க ஆண்டவரை, நான் இத்தனை சீக்கிரமாய் மரிக்க வேண்டுமா? இத்தனை வேதனையான காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் தான், ஆனால் நான் உங்களுடைய ஆலயத்துக்கு போகணும்ப்பா. ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணுகிறான்? ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, என்ன நடந்தது தெரியுமா?
எந்த தீர்க்கதரிசி நீர் மரித்து விடுவீர், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துக, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுமையா, உம்மை போட்டு கல்லறையில் தூக்கி வச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவார், சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த தீர்க்கதரிசி இந்த எசேக்கியாவின் இடத்துல இவர் இப்படி சொல்லிட்டு அந்த அரண்மனையில் பாதி கூட அவர் தாண்டவில்லை. கர்த்தர் அந்த ஏசாயாவோடு பேசுகிறார். பாருங்க 4ஆம் வசனத்தில், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ போய் என் ஜனத்தை, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. பாருங்க, அவர் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த கர்த்தர் யாரிடத்துல பேசுறாரு, இவர் மரித்து விடுவீர் என்று சொன்ன அதே தீர்க்கதரிசியில் பேசுகிறார். நீ போய் சொல்லு. அல்லேலூயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு, ஐயோ இந்த ராஜாவினிடத்தில் போய் நீர் செத்துருவீர்னு சொல்லிட்டனே, இப்போ போய் நீர் பிழைச்சிருவீர்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிலாம் நினைக்கல. ஆண்டவர் சொன்னார், அதை சொன்னார். அதே போல் திரும்பி வரும்பொழுது திரும்பவும் ஆண்டவர் பேசினார், திரும்ப போகிறாரு. அல்லேலூயா. அவர் போய் என்ன பண்ணுகிறார், நீர் என்ன பண்ணுவீர், பிழைப்பீர், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசாயாவை நோக்கி உன் தகப்பனாகின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு பல விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. எல்லாரையும் நம்பி என்ன பண்ணாதீங்க, உங்கள் பணத்தை செலவழிக்காதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அழுவுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நீங்கள் நடத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விட என் பிள்ளையை நல்லா கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. பிள்ளையை கொடுத்தவர் பிள்ளையை திருமணம் முடிக்கவும் ஆண்டவர் உதவி செய்வார். தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்க, உங்கள் நிலைகளை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகம் மாத்திரமே உங்கள் தேவைகளை சொல்லுகிற இடமாக இருந்தால் நீங்கள் வெளியரங்கமான பலனை காண்பீர்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு, ஒரு கர்த்தர் உண்டு. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஐயா எனக்காக நீர் மாற்றி ஜோம் பண்ண முடியாதா, எனக்கு ஜீவனை தரும்படி நீ ஜோம் பண்ண முடியாதாலாம் கேட்கல. அவர் ஒரு தனி மனிதன், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். ஆகவே உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை யாராயிருந்தாலும் சரி, எந்த மதத்தினராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் ஏசப்பா, என்னுடைய தேவைகள் இவ்வளவாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க. சில நாட்களுக்குள்ளாக உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். அல்லேலூயா. சில பலகீனங்களை ஆண்டவர் மாற்றுவார். சில பிரச்சனைகள் எப்படி வந்தது என்று தெரியாமல் போகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்காக ஒரு கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா. அத்தனை மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே கூட ஆண்டவரால் இறங்க முடியும் என்றால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பல வியாதிகளினால, பல கஷ்டங்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த எசேக்கியாவின் ராஜ்ய வாழ்க்கை
முடிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, கல்லறைக்கு போக வேண்டிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ வைத்து அவனை ஆசீர்வதித்து ஆலயத்தில் கொண்டு போய் சாட்சியாக நிறுத்தினார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். ஏதோ ஒரு நாட்களில் செய்தார், அதோடு அவ்வளோதான், இன்றைக்கு நடக்காது, அப்படிலாம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி விண்ணப்பம் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அதே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுகிறார்? சுகம் பெற்று தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்ணுகிறார்? கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறாரா? நிச்சயம் பார்க்கிறார். பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, அதற்கான பலனை நிச்சயமாக தருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதிக நேரம் காத்திருக்கிறதும் பொறுமையும் நமக்கு அவசியம். எல்லா காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உடனே நடக்கவில்லை என்றாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதிலையும் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் நீங்கள் யாவரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த ஜாஷுவா டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவை, பல கஷ்டங்களோடும் பலகீனங்களோடும் ஒருவேளை எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எழும்பி நடக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, சில கடன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கக்கூடிய வழிகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்னும் என் கடனுக்கு ஒரு முடிவு வராதா? என் வாழ்க்கை இதே கடனிலே போய் முடிந்து விடுமே, இந்த வாழ்க்கையில நான் இதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கடனை அடைக்கக்கூடிய வழிகள் உங்க பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. அந்த இல்லத்தில் ஒரு சமாதானம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒரு வெற்றி உண்டாகட்டும் ஐயா. அல்லேலூயா. தகப்பனே, ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. நெடு நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற அந்த காத்திருப்பதற்கு ஏற்ற ஒரு பலனை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காண செய்யுங்க. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. ஆண்டவரே, நல்ல ஒரு மணமகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்து திருமண காரியங்கள் அற்புதமாய் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலகீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, உம்முடைய வல்லமை இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே அந்த இல்லத்திலும் இறங்குவதாக. ஆண்டவரே, பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து ஜெபிக்கிறேன். அந்த இல்லங்களிலே ஒரு பிரசன்னம் இறங்குவதாக. ஓ, அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மீது ஆண்டவரே உமக்கு பிரசன்னம் இறங்குவதாக. எல்லா அசுத்த ஆவிகள் அந்த குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் உண்டாகுவதாக, ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. எசேக்கியா ராஜா கண்ணீரில் மரித்து போக வேண்டியவன் களிப்பாய் மாற்றினீரே. கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதற்காய் கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த காரியம் ஜெயமாய் முடிவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஏசப்பா, அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகளை எழுப்பி தாருவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.